ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 924 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 பிஹெச்கே பிளான் வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் அதிகம். ஸோ இது வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கிற பூமியில் நம்ம சின்ன ஒரு வீடு வந்து கட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 41 அடி வந்து நீளம் இருக்குது, அகலம் வந்து 22 அடியில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 41க்கு 22 அப்படிங்கிற இதில் 924 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலில் வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி மேலே ஏற மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கீழே வந்து 2 பெட்ரூமும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம். இந்த டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வந்து வச்சுருக்கோம். இந்த டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங்லேருந்து இங்கே ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து நம்ம கொடுக்கல. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேக் சைட் டோர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 2 டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஹால்லேருந்து இன்னொரு சைடு போகிற மாதிரி பேக் சைட் டோர் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஹால் வந்து ரொம்ப பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 26 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டைனிங்கு. ஸோ டைனிங்கு வந்து ஒரு பெரிய டைனிங்கு. ஸோ 16 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டாய்லெட், காமன் டாய்லெட் வந்து 10 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சன். ஸோ கிச்சன் டைமென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 6 அடி 7 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம் வெஸ்ட்டு சைடில். இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய எலிவேஷன் பர்பஸ்க்காக வந்து ஒரு பெரிய டோரு, பெரிய விண்டோ ஸ்டஃப் அண்ட் கிளாஸஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்தது ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டைனிங்க்கு வந்து 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு விண்டோவும், இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும், வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 924 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.